பொதுவாக வந்து நமக்கு கால்சியம் ஸ்டோன் தான் அதிகமாக உருவாகும் பொழுது இந்த கால்சியத்தை உடைக்கக்கூடிய ஒரு காய் இருக்குதுங்க. ஆமாம், அந்த காயை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த நம்ம வந்து என்ன ப்ராசஸில் வந்து சாப்பிட்டா இந்த ஸ்டோனை வந்து உடைச்சிடலாம் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக இதற்கு வாழைத்தண்டு, இந்த வாழைத்தண்டு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்தாக இது வந்து இருக்குது. ஆமாம், அதில் கொஞ்சம் நல்ல பொட்டாசியம் அதிகம், கால்சியத்தை உடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் வந்து நல்லா அதிகமாக இருக்குது. வாழைத்தண்டு நமக்கு வந்து நம்மளுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், கொலஸ்ட்ராலை நல்லா வந்து குறைக்கும், கிட்னிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாழைத்தண்டை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது சில முறை இருக்குதுங்க. இன்னும் சில கிராமங்களில் இந்த கிட்னி ஸ்டோன் இருந்தது அப்படின்னா அந்த வாழை மரத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் அந்த முடிஞ்ச மரத்தை வந்து அப்படியே வெட்டுவாங்க. அதை வெட்டிட்டு அப்படியே அந்த தண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை போடுவாங்க. ஓட்டை போட்ட உடனே நடுவில் அந்த தண்டில் இருந்து சாறு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து இறங்கும். அதை ஓட்டை போட்டு வச்சுட்டு, அதாவது குழி மாதிரி தோண்டுவாங்க, தோண்டிட்டு வச்சுட்டு மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. நைட்டு காலையில் வந்து பார்த்தோம்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே நிற்கும் இல்லையா, அந்த தண்ணியை அப்படியே வந்து எடுத்துகிட்டு அவங்க கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அடுத்து உடஞ்சி யூரினில் வந்து ஸ்டோன் வந்து வெளியே வந்துடும். இது வந்து இந்த கிராமத்தில் நடக்குது.